உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. முதலிலே யார் இந்த தனுசு ராசிக்கார்? பக்தியால் சக்தியை பெற்று எதையும் வெற்றியோடு செய்பவர்கள், மகான்களுடைய மற்றும் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிர்வாக திறனிலே கொடி கட்டி பரப்புவார்கள். குபேர சம்பத்து என்று சொல்லப்பட்ட ராஜாங்க தொடர்பை உடையவர். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் தனுசு ராசி. இந்த செப்டம்பர் மாதத்திலே 3 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. 1 சூரியனுடைய பெயர்ச்சி, 2 புதனுடைய பெயர்ச்சி, 3 சுக்கிரனுடைய பெயர்ச்சி. இதனால் நல்லது கெட்டது போன்ற பாதிப்புகளை பெறுகின்ற இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவரின் ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் குரு சுக்கிரனுடைய வீட்டிலே அமர்ந்து பாக்கியாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு உரிய புதனோடு பாக்கிய ஸ்தானத்தில் இணைந்திருக்கின்றார். ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப் போகிறார். வெளியூர் பயண வாய்ப்பு உண்டாகலாம். மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். மேலும் இந்த மாதத்திலே திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரிய தடை தாமதம் ஏற்படும். தொழிலிலே வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும். பணவரத்து தாமதமாகும். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பு அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிக முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தாய் வழி உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம், வீண் செலவு ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பணிகளிலே இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மை தரும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள்
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் இந்த செப்டம்பர் மாதம் அனுகூலம் ஏற்பட்டால் சக ஊழியரிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல் நிலையில் கவனம் தேவை. புராண நட்சத்திரத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல் வரும். வீண் மனத்தஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியிலே ஏற்பட்ட தடை நீங்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலாபலன். எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளிலே சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும். ஆனாலும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வேலைக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் வேழன், தேய்பிறை செவ்வாய் வேழன். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 1, 27, 28 ஆகிய தினங்கள். அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் 20, 21, 22. அதிர்ஷ்ட திக்கு தனுசு. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 1 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. அதை கூர்ந்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட பலாபலனையும் பெறலாம். மேலும் கருத்துகள் பொதுவானதாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. அதனோடு அற்புதமான 6 பகுதிகள் இணைத்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதிலே கோச்சார சிறுகுறிப்பு, பஞ்சாங்க குறிப்பு, பரிகாரங்களும் பலன்களுடைய குறிப்பு, ராசி பலன் குறிப்பு, ஜோதிட சிறு குறிப்பு என்று பல பகுதிகளாக பிரித்து பயன் உள்ளதாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலும் புரிதலும் அதன் மூலம் ஆலோசனை பெறுதலும் நிச்சயமாக உங்கள் இடையே இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.